ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நரலை போற்றி. எல்லா ராசி நேயர்களுக்கும் வணக்கம். 12 ராசி நேயர்களுக்கும் வணக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி 18 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் நட்சத்திர பலன்கள், எந்தெந்த நட்சத்திரத்துக்கு சூப்பர் ஸ்டார் வேல்யூ இருக்குது. சூப்பர் ஸ்டார்னால் என்னென்னா உச்ச நட்சத்திரம். 27 நட்சத்திரத்திலேயே எந்த நட்சத்திரம் உச்சம் தொட போகுது, அந்த நட்சத்திரத்துக்கு பொருள் வரவு எப்படி இருக்குது, பண வரவு எப்படி இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசையை சொல்ல போகிறேன். 27 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அதில் 12 நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி யோக பலன், ராஜயோக பலன் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும். அது 1000மாவோ லட்சமாவோ கோடிகளாக கூட வரலாம். அதுபோல் மற்ற நட்சத்திரத்துக்காரங்க எப்படி இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கூடுதலாக ராசி பலனையும் கொஞ்சம் சொல்கிறேன், சரியா? ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி 18 புதன்கிழமை, பங்குனி உத்திரம். அன்றைக்கி பஞ்சாங்கம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பஞ்சாங்கம் பௌர்ணமி, அதாவது காலையில் 7:37 வரைக்கும் தான் சதுர்தசி, அதுக்கு பின்னாடி பௌர்ணமி நாள் முழுக்க இருக்குது. நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 4:37 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் கோயிலுக்கு போகிறவங்க 4:37க்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. முருகப்பெருமானை தரிசிக்கிறது நல்லது. அதனால் முருகப்பெருமானை தரிசிக்க நினைக்கிறவங்க ஏப்ரல் 1ஆம் தேதி 4:37க்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதுக்கு பின்னாடி நட்சத்திரம் முடிஞ்சிடும், சரியா? உத்தர நட்சத்திரம் முடிஞ்சிடும். ஸோ பங்குனி உத்திரம் 4:37 வரைக்கும் இருக்குது ஈவினிங். ரைட் நேயர்களே, இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு வருவோம். 27 நட்சத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் வேல்யூ கோடீஸ்வர யோகம் உள்ள நட்சத்திரம். கோடீஸ்வர யோகம்னா கோடிகள் யாருக்குனாச்சும் கிடைக்கும், சரியா? எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு சொல்ல மாட்டேன், யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். அலோகேஷன், ஆர்கனைசேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஒரு 12 நட்சத்திரம் முதன்மை பெறுகிறது. பரணி, பூரம், போராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 12 நட்சத்திரத்துக்குமே ஏப்ரல் 1ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் லக்கி நம்பர் சொல்கிறேன். பரணி, பூரம், போராடம் உங்களுக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் மஞ்சள் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சரியா? சிவநாமத்தை சொல்லுங்கள். வாய்ப்பு இருந்துச்சுன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கோங்க, நல்லா இருக்கும், சரியா? மனசார திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். நீங்கள் அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணணும். அந்த பிறைசூடினவளை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆதிபராசக்தியோட அருளால் அனைத்தும் வசப்படும். உங்களுக்கு லக்கி நம்பர் 2. அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடமேற்கு, சரியா? அதிர்ஷ்ட கலர் வெள்ளை. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். உங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு சிறப்பை தரும், வெற்றி மேல் வெற்றியை தரும், பண வரவை தரும். உங்களுக்கு லக்கி நம்பர் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. மகாலட்சுமி கும்பிடணும், தாயாரை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லக்கி எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. ஓகே நேயர்களே, இந்த 12 நட்சத்திரத்துக்குமே ஏப்ரல் 1ஆம் தேதி மிகச்சிறந்த அற்புதமான அட்டகாசமான அமர்க்கலமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்காரங்க நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நல்வழிப்படுங்க. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், ட்ரேடிங் இது சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். மனைவி நிறைவான நாளாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னோம்னா, மற்ற நட்சத்திரத்துக்கு சுமாராக தான் இருக்கும். வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. நான் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண சொல்கிறோன்னா அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், சரியா? ஓகே. இப்போ அசுபதி மகம் மூலம். அசுபதி மகம் மூலம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பங்குனி உத்திரம், அதனால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அசுபதி மகம் மூலத்துக்கு சில விஷயத்தில் லாபம் இருக்கும். கட்டட வேலை பார்க்குறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், அதுபோக டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, அணு உலையில் வேலை பார்க்குறவங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பட்டாசு தொழிலில் இருக்கிறவங்க, நிலக்கிளார்கள், விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அனுகூலமான நாளாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உடல் உஷ்ணமாகும், கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டத்தை குறைச்சிக்கோங்க.
உடன் பிறந்த சகோதர வழியில் சில பிரச்சனை இருக்கும், சரியா கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சோம்பலாக இருப்பீங்க, மந்தமாக இருப்பீங்க, எதையும் சரியாக செய்ய முடியாது. இருப்பினும் இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. ஸ்ரீராம மந்திரம் சொல்லுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதுபோக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் கூலி வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க, குவாரி வச்சுருக்கிறவங்க, ஆயில் அண்ட் கேஸ் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டவங்க, எண்ணெய் வேலை பார்க்குறவங்க, பழைய பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்கள். முதற் கடவுளாக விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியாக கவனமாக இருக்கணும். பிற விஷயத்தை தலையிடக்கூடாது. இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. குறிப்பாக ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும், பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் தலையிடாதீங்க. தேர்ட் பார்ட்டி விஷயத்தை தலையிடாதீங்க. தேவையில்லாத வேலையை பார்க்க வேண்டாம். சரின்னு போயிருங்க. ஒரு நாள் ஆன்மீக பற்றில் இருங்க, ஆன்மீக சிந்தனையில் இருங்க. நல்ல சாமி புராண கதைகளை கேளுங்க. அந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பிரச்சனை இருக்க தான் செய்யும், சரியா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வந்து பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பொருள்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எங்கேனாச்சும் வெளியே போகும்போது திங்ஸில் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் அசசரிஸ், ஏடிஎம் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஆஃபீஸ் கார்டு, ஐடி கார்டு, ரேஷன் கார்டு எதாவது இருந்தாலும் கவனமாக வச்சுக்கோங்க. அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறரை பற்றி வீண்பலி பேசாதீங்க. பிறருடைய என்ன சொல்கிறது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அடுத்தவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, தான் உண்டுன்றுங்க. உத்தியோகத்தில் மற்றவங்க தப்பு பண்ணாலுமே கண்டுக்காமல் போங்க. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் குழப்பம் பண்ணாமல் இருங்க. வியாபாரத்தில் கோஷ்டி பூஸ்டெல்லாம் இருக்கும், சரியா வியாபாரத்தில் முட்டல் மோதல்லாம் வரும், அதனால் கவனமாக இருக்கணும். பூசா, அனுசம், உத்திரட்டாதி தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். பல வண்ண கலரில் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. கருப்பு கலர்லேயும் ட்ரெஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அடுத்து வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி காரியம் அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், முயற்சி பலிதமாகும். அரசாங்கம், அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க வழியிலிருக்கு நல்லா இருக்கும். தப்புன வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருப்பினும் உடல் உஷ்ணமாகும், டென்ஷன் ஆவீங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. பிரியன்னா மனப்பான்மை இருக்கும். நாட்டாமத்தனம் பண்ணிட்டு இருப்பீங்க, தான் சொல்கிறது மற்றவங்க கேட்கணும்னு. அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா மற்றவங்க இணக்கமாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து போங்க. உஷ்ணமான சாப்பாடை சாப்பிடாதீங்க. பரோட்டா, பர்கரு, சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டு உடலை கெடுத்துக்காதீங்க. பொதுவாக ஏப்ரல் 1ஆம் தேதி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்குது நல்லது அனைவரும், சரியா. ஏன்னா பங்குனி, உத்திரம், பௌர்ணமி முக்கியமான நாள், சரியா நேர்களே. அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் நம்ம சைவ சாப்பாடை சாப்பிட்டு வாயை கட்டி இருந்தோம்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா சந்திரனும் சூரியனும் சமசொத்தமாக சந்திப்பாங்க. நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ ஆயிலியம், கேட்டை, ரேவதிக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கோல்டன் நிறம், அதிர்ஷ்ட திசை கிழக்கு. நட்சத்திரத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த முக்கியமான ராஜயோகம் உள்ள நட்சத்திரத்துடைய லக்கி நம்பரை சொல்கிறேன். பரணி, பூரம், பூராடம் லக்கி நம்பர் 3, மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் லக்கி நம்பர் 2, சுவாதி, சதயம், திருவாதிரை லக்கி நம்பர் 5, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி லக்கி நம்பர் 6. இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு சொல்கிறேன் நான், சரியா. இதை வச்சு பெருசாலாம் ஏற்பாடு பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சில காரியங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து ராசி பலன் எப்படி சார் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ராசி பலன் மேச ராசிக்கு எப்படி சார் இருக்குது. 6ல் சந்திரன் இருக்கிறார், பரவாயில்ல. 4 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தாய் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. தாய்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. தாய்வில் வரவுல பிரச்சனை பண்ணாதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. வண்டிக்கு கடன் வாங்கினது, கொடுக்குறது, வைக்கிறது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் ஆள் நல்லா இருப்பீங்க, சரியா. பண வரவு அதிகமாக இருக்கும், சுகப்படுவீங்க, ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது, சரியா. எதிர்ப்புகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். செய்தொழில் ஒரு விருத்தி இருக்கும், சரியா. புதிய நண்பரோட அறிமுகம் கிடைக்கும். நட்பால் பெருசாக இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, இன்டெகிரேஷனாக இருப்பீங்க. கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் மிகச்சிறப்பாக இருக்கும். மேசராசிக்கு விருந்து ஓம்பல் இருக்கும். எங்கேனாச்சும் விசேஷத்தில் கலந்துக்குவீங்க, நல்லபடியாக ஃபீல் பண்ணுவீங்க, சரியா. இருப்பினும் தாய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அம்மா பேச்சை கேளுங்க, சரியா நேர்களே. வீட்டில் கால்நடைகள் எது இருந்தாலும் அதையும் கவனிச்சுக்கோங்க. மற்றபடி மேசராசிக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்குது. அடுத்து வந்து ரிஷபம் வந்து ராசிக்கு 3 கூடியவன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளால் பிரச்சனை வரும். பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் கம்மியாக இருக்கும். ஒரு காரியத்தை 2 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டம் வந்ததுக்கு வசப்படாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா. மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். சில பேருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், சரியா. உடல்நல பிரச்சனை இருக்கும், கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோக சில காரியங்களை தடை இருக்கும். மனதில் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், கவனமாக பார்த்துக்கோங்க. இருப்பினும் போட்டி பந்தயத்தில் வந்து ஒரு லாபம் இருக்கும், சரியா. போட்டி பந்தயம் மற்ற விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு லக்கு இருக்கும்,
வெற்றி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் சில இடைஞ்சல்களை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அடுத்து மிதுனத்துக்கு வந்து என்ன 2 கூடவும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 கூடவும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்வழி ஆதரவு இருக்கும். சரியா, தாய்வழி ஆதரவு இருக்கும். தாய்வழியில் பண வரவு இருக்கும். தாய்வழி பிறந்தவங்க உங்களுக்கு ஏதாச்சும் பொருளாதார நிலையில் கொடுத்து உதவுவாங்க. அதுபோக 10ஆம் இடம் வலுப்படுறதுனால தொழில் கர்மம் காரியம் நல்லாயிருக்கும். பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க. சரியா, வழக்குகளில் சாதகமான பலன் இருக்கும். எது கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா அதில் சாதகமான பலன் இருக்கும். தம்பதிகள் நல்லபடியாக இருப்பீங்க. அந்யோன்யம் இருக்கும். பண வரவு இருக்கும். இருப்பினும் மனதில் இடம் தெரியாத கவலை இருக்கும். சரியா, ஏதோ ஒன்று சோர்வு இருக்கும். மனதில் ஒரு தொங்கல் இருக்கும். தைரியம் இல்லாமல் இருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களோட எஃபெக்ட் குறையும். சரியா, அதனால் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருங்க. நல்ல சத்தான உணவு சாப்பிடுங்க. தைரியமாக இருங்க. என்னால் முடியும் அப்படின்றங்க. ஆனால் உங்களை சுற்றி நடக்கிற சம்பவமெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்தும். அதனால் கொஞ்சம் தெம்பாக இருங்க. சரியா, கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்கன்னா நல்லது. துணிவே துணை. அடுத்து வந்து கடகத்துக்கு எப்படி சார் இருக்குது? கடகத்துக்கு வந்து 3ல் சந்திரன் இருக்கிறாரு. வெற்றி மேல் வெற்றி தான். சரியா, அருமையான அமைப்பு. பேரு புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, சந்திரன் வந்து 2 கூடையவனும் பார்க்குறாரு. 7 8 கூடையவன் பார்க்கறதால கணவன் மணி இணக்கம், குடும்பம் சந்தோஷம் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்குது. புணர்வு தோஷமாக இருந்தாலுமே அஸ்தமான சனி பகவான சந்திரன் ஒளிச்சந்திரன் பார்க்குறது மிகச்சிறப்பு தான். அதனால் வருமானம் நல்லபடியாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. மகிழ்ச்சி இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கடகராசிக்கு சூப்பராக இருக்குங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சிம்மத்துக்கு எப்படி சார் இருக்குது? சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, சிம்மத்துக்கு வந்து 8ஆம் இடம் வலுப்புறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் பண வரவு இருக்கும். இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வட்டாரத்தில் மரியாதை குறைவு இருக்கும். நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லைன்னா வெகுஜன தொடர்புலையோ ஏதோ சில இடத்துல மரியாதை குறைவு இருக்கும். உங்களை யாரும் அந்தளவு ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, அங்கேயே இருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. சரியா, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. காரிய தடை இருக்கும். காரியம் வந்து உடனே முடியாது. கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் முடியும். அதில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இருப்பினும் குடும்பத்திற்கு செலவு இருக்கும். குடும்ப செலவு இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2ல் சந்திரன் இருக்கிறாரு. 12 கூடியவன் 2ல் இருக்கிறனால குடும்பத்தில் செலவு விரயம் இருக்க தான் செய்யும். மற்றபடி மகிழ்ச்சி இருக்கும். சரியா, 2ஆம் இடங்கிறது வந்து ஓரளவு பழக்க வழக்கத்துக்கு உகந்த இடம் தான். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடம் சுபத்துவமாகுது. 8ல் இருக்கிற சனி பகவான் சுபத்துவமாகிறதுனால 7 8 நல்லாயிருக்கும். கணவன் கூட சேர்ந்து வாழ்கிற குடும்பம், தாம்பத்தியம், திடீர் அதிர்ஷ்டம், பொருள் வரவு, தூரதேச அமைப்புகள்லாம் சிம்மராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புலாம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கன்னி ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு. ராசியிலே சந்திரன் இருக்குது என்ன சார் அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. டென்ஷனாக இருப்பீங்க. இருப்பினும் 11 கூடியவன் ராசியில் இருக்கிறனால லாபம் இருக்கும். காரியத்தில் லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடம் நல்ல விதமாக இருக்குது. கண்டகச்சனி தாக்கத்திலேருந்து வெளியே வருவீங்க. விரயம் குறையும், அலைச்சல் குறையும், தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க, கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். அயன சேன போக நல்லாயிருக்கும். ஆனால் ராசியில் சந்திரன் இருக்கிறனால உணர்ச்சிவசப்படுவீங்க. டக்குன்னு எமோஷன் ஆவீங்க. யார்கிட்டையும் சண்டைக்கு போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டெடி மைண்டில் இருங்க. மனக்குழப்பம் ஆகலாதீங்க. மற்றவங்க என்ன பேசிட்டு போனாலும் சரின்னு போயிருங்க. வீண் வாதம் எதுவுமே பண்ண வேண்டாம். மற்றபடி நல்லா இருக்குங்க. சரியா, மற்றபடி கன்னிராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து துலாம் ராசிக்கு வந்து எப்படி சார் இருக்குது? சந்திரன் வந்து சூரியன் சாரத்தில் போகிறாரு. எப்படி போகிறாருன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு 10 கூடையவன் 11 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால லாபம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வியாபாரம், வணிகம், ட்ரேடிங் நல்லாயிருக்கும். குறிப்பாக உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். காய்கறி கடை, மார்க்கெட், பழக்கடை, மண்டி, உணவுப் பொருட்கள், போர்டிங் அண்ட் லாட்ஜிங், ரெஸ்டாரண்ட்டு நிறைய சொல்லலாம். சிவில் சப்ளை, ரேஷன் கடை, கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நவதான கடை, மளிகை கடை, இது மாதிரி உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்டவர்கள், ரா மெட்டீரியல் அண்ட் பாயில் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இருப்பினும் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. சரியா, 6ஆம் இடம் வலுப்படுது. 6ஆம் இடம் வலுப்படுறதுனால கடன் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரியா, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராசிக்கு ராஜயோகாதிபதி நல்ல நிலைமையில் ஆகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், இணக்கம் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஓரளவு நல்ல நாளாக இருந்தாலுமே 12ல் சந்திரன் இருக்கிறனால விரயம் இருக்கும். சிலவருக்கு விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம். பொருள் இழப்பு நடக்கலாம். திடீர்னு பொருள் எங்கேனாச்சும் மறந்துட்டு தேடிட்டு இருப்பீங்க. சிலவருக்கு மருத்துவ செலவு வரலாம். சில பேருக்கு தொலைபேசி
ஃபோன் வழியாக சில செய்திகள், சில என்ன செய்திகள், பிரச்சனை உள்ள சில பிரச்சனைகளை தலையிடுற மாதிரி இருக்கும். அறிகிற தகவல் வந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதனால் உங்களுக்கு வந்து பர்சனலாக சில ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வரும். கௌரவ கேடும்பாங்கள், அது மாதிரி சில இதெல்லாம் வரும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனை இருக்கும். மற்றபடி பொருளாதார நிலையில் நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷனலாக நல்லா இருப்பீங்க, ஆனால் பர்சனலாக நல்லா இருக்க மாட்டீங்க. புரியும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷனலாக என்ன செய்கிற காரியம், தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பெனிஃபிட் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் டிஸ்டர்ப் ஆவீங்க. ரைட்டு. அடுத்து வந்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்குங்க, அருமையான அமைப்பு. சரியா? 9 கூட 11ஆம் இடத்துல இருக்கனால நல்லா இருக்கும். பேர் போல் அந்தஸ்து நல்லா இருக்கும். கோயில் ஊழத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா வழி உறவு முறையால் சிறப்பு அடைவீர்கள். பிள்ளைகளால் நல்லா இருக்கும். பஞ்சமஸ்தானம் வளர்க்கறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும். லக்கு அடிக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்ல அருமையாக இருக்குதுங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பொருள் வரவு இருக்கும். நண்பர்களோட சந்திப்பு இருக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க. எங்கேனாச்சும் டூர் பிக்னிக் போயிட்டு வருவீங்க. ட்ராவல்ஸ் இருக்கும், பயணங்கள் இருக்கும். பந்தயம், போட்டி பந்தயம், லாட்ரி, இதில் நல்ல ஒரு லாபம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியான நாளாக விருச்சிக ராசிக்கு பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தனுசு ராசிக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? தூரதேச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாய்வழி சீதனம் நல்லாயிருக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பண்ணை தோட்டம், வேளாண் உற்பத்தி பொருட்கள் நல்லபடியாக உற்பத்தியாகும். அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல இணக்கம் இருக்கும். தாய் தப்பனால் பெருமைப்படுவீங்க. அதே நேரத்தில் வந்து முயற்சி வெற்றியாகும். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நட்பு, சொந்த பந்தம், இணக்கம், பிறரோட ஒத்துழைப்பு, இன்டகிரேஷன், கோஆபரேஷன், அலோகேஷன், ஆர்கனைசேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? கூட்டுறவே நாட்டூர் சொன்ன மாதிரி தனுசு ராசி தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. தனுசு ராசிக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து வந்து மகரத்துக்கு பரவாயில்ல. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரியா? மனைவி மேலே ரொம்ப பக்தியாக இருப்பீங்க. ஆசபாசமாக இருப்பீங்க. மனைவி வழி உடன் பிறந்த சகோதரர்களால் நல்லாயிருக்கும். சரியா? உங்கள் மனைவி இல்லைன்னா கணவன், அவங்க கூட உடன் பிறந்தவர்கள், பர்டிகுலராக தம்பி, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையா, மச்சினிச்சி, இவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உறவு முறை நல்லாயிருக்கும். அப்பா வழி சிறப்பு நல்லாயிருக்கும். அப்பா வழி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. மனப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும். அதனால் மனச்சோர்வு இருக்கும். சில பேருக்கு உஷ்ணத்தினால பிரச்சனை இருக்கும். வயிற்று வலி, பித்த சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம். எதிரிகளால் தொல்லை இருக்கலாம். சரியா? கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தகப்பன் வழியிலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம். சில அனுகூலம் இருந்தாலுமே அப்பாவை பற்றி தனிப்பட்ட முறையில் சில கவலைகள் இருக்கலாம். சரியா? அதனால் குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. குடும்ப உறவில் தகப்பன் வழியில் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். சரியா? மற்றபடி மகர ராசிக்கு நல்லா தான் இருக்குது. கும்பத்துக்கு வந்து என்ன 8ல் சந்திரன் இருக்கிறாரு. சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? கும்பராசிக்கு வந்து சந்திராஷ்டமம், அவிட்டம், சதயம் ரெண்டுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. கவனமாக இருங்க. பண வரவு இருக்கும். சரியா? ஓரளவு பண வரவு இருக்கும். சரியா? சந்திரன் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பண வரவுக்கும். ராசிநாதனையும் பார்க்குறாரு, 7 கூடையும் பார்க்கறதுனால கணவன் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு இதாக இருப்பீங்க. பண வரவு இருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். அசோசியேஷன், டீம் லீடர், ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க, பார்ட்னர் போட்டு செய்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். இருப்பினும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறது, புதுசாக ஆரம்பிக்கிறது, அது மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. பயம் இருக்கும். வீண் பழி ஆகும். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்கும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தடை தாமதம் இருக்கும். மனதில் குழப்பம் இருக்கும். பொருள் தேவையில்லாமல் விரயமாகும். 5 ரூபாய்க்கு செலவு பண்ண வேண்டியதை 10 ரூபாய்க்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கூடுதலாக பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி? அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விரயத்தில் கவனமாக இருங்க. அயன செய்யன போக விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ கும்பராசிக்கு வந்து சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனத்துக்கு சூப்பராக இருக்குங்க. மீன ராசிக்கு வந்து நல்லா இருக்குது. சரியா? மீன ராசிக்கு வந்து நல்லா இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. 5 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். ராசியில் இருக்கிற சந்திரன், ராசியில் இருக்கிற சூரியனும் சனி பகவானும் சுபத்துவம் அடைகிறாங்க. 11, 12 கூடையவனும் 6 கூடையவனும். அதனால் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்டது நடக்கும். உங்கள் ட்ரான்ஸ்ஃபரு, உங்கள் இன்க்ரிமெண்ட்டு, உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன சாதிக்கணுமோ அதை நாளைக்கு சாதிச்சுக்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி உத்தியோக சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக பாசிட்டிவாக உங்களுக்கு நல்லபடியாக முடியும். அதுபோல் லாபமும் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பண வரவு திருப்தியாக இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். வாகன வசதி இருக்கும்.
சரியா? கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும், பயண லாபம் இருக்கும். எங்கேனாச்சும் வேலை விஷயமாக அஃபிஷியலாக எங்கேனாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா அது நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். வழக்குகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதில் சாதகமான தீர்ப்பு வரும், சாதகமான பலன் இருக்கும். ஸோ மீன ராசிக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. ஓகே நேயர்களே, ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. சரியா? நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த ராசிகளுக்கெல்லாம் ஏப்ரல் 1ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது ராசிக்காக. வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த வீடியோ பதிவில் சூப்பர் ஸ்டார் வேல்யூ உள்ள நட்சத்திரங்களை சொல்லியிருக்கிறேன். யாருக்கு கோடிகள் கிடைக்கும், யார் கோடீஸ்வர யோகம் அடையும் அதையும் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திர பலன்களையும் சொல்லியிருக்கிறேன், ராசி பலன்களும் சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் ஏப்ரல் 1 பங்குனி 18ஆம் தேதி புதன்கிழமை நல்லதொரு நாளாக அமைப்பார். அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் முருக. முருகப்பெருமானை கும்பிடுங்க. வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்தன் என்று சொல்ல கலைஞடுமே. சிந்தில் நேர் சேவா என்று திணீர் அனைவருக்கு மேவராதா வினை. உருவா அருவாய் உளதா எலதாய் மறுவா மலரா மணியா ஒளியாய் கருவா உயிரா கதியா விதியா குருவா வருவாய் அருள்வா குவனே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் உருகாலும் நலிக்கல் இருகாலம் தோன்றும். முருகா என்று ஓதுருக்கு முன் அழகெல்லாம் முருகனே, அறிவெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே. முருகா உன் திருவருள் நிறையட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.